வெல்கம் டு மெக்கானிக்கல் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த யூனிட்லிருந்து 30 கேள்விகள் நமக்கு கேட்க போகிறாங்க. இன்னைக்கு இந்த யூனிட்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆட்டோ சைக்கிள். இந்த ஆட்டோ சைக்கிளை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது சில நேரங்களில் ஆட்டோ சைக்கிள்னு சொல்கிறாங்க, சில நேரங்களில் இதை ஓட்டோ சைக்கிள்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ஆட்டோ சைக்கிள். இந்த ஆட்டோ சைக்கிள் அப்படின்றது ஒரு பெட்ரோல் இன்ஜினில் ரன் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஜின் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது 2 ப்ராசஸில் ரன் ஆகுது. ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஐசோசோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸில் என்தால்பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோசோரிக் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு டீட்டெயில் டயக்ராமோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 and 2ல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐசென்ட்ரிக் கம்ப்ரெஷனாக இருக்குது. 2 and 3 பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் வந்து உங்களுக்கு நோட்ஸை ஷார்ட்டாக தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 3 and 4 பார்த்தீங்க அப்படின்னா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். இது வந்து கம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரெஷன், 3வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன், 4வது ஒன்று கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஓட்டோ சைக்கிள் அல்லது ஆட்டோ சைக்கிள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஓட்டோ சைக்கிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் நடக்கும்போது கியூனா ஹீட்டுன்னு அர்த்தம். ஹீட் வந்து நமக்கு 0வாக இருக்குது. செகண்டு 2 to 3 நடக்கும்போது அந்த ப்ராசஸில் ஹீட் வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவில் நமக்கு வருது. அதாவது மினிமம் டிவைட் பை மேக்ஸிமம், இல்லை மேக்ஸிமம் டிவைட் பை மினிமம் எப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 to 4 நமக்கு ஹீட்டு 0வாக இருக்குது. 4 to 1 வந்து பார்த்தா நமக்கு ஃபார்முலா இருக்குது. சார் இதை கொஞ்சம் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார் அப்படின்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, டயக்ராமில் உங்களுக்கு புரியும். இங்கே வால்யூம் இருக்குது, இங்கே ப்ரெஷர் இருக்குது. இந்த டயக்ராமுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா PVTS டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் என்தால்பி. ஸோ இது கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நமக்கு ஏரோ மார்க் பாருங்கள், 1லேருந்து 2 வரைக்கும், அப்போ 2லேருந்து 3, 3 to 4, 4 to 1. இதை தான் அந்த டயக்ராமில் பார்த்துருப்போம் நம்ம. இதே தான் 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 1. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதாவது என்னென்னா ஆட்டோ சைக்கிள் அது ஓட்டோ சைக்கிள், அது வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் ரன் ஆகக்கூடியது. ஐஸ் இன்ஜின் சொல்லலாம். 2 ப்ராசஸ் இருக்குது. 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்குது, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசோரிக் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் என்தால்பி, இதில் கான்ஸ்டன்ட் வால்யூமு. அந்த சைக்கிளோட ப்ராசஸ் உங்களுக்கு 1 2 2 3 3 4 4 1 அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் கொஷின். இதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓட்டோ சைக்கிளுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஹீட் ப்ராசஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு இதையும் கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது, இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வராது. ஸோ இதனுடைய எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி ஃபார்முலா ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளை. அந்த ஹீட் சப்ளை அப்படின்றது உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். ஹீட் சப்ளை அப்படின்னா Q3 - 4 அப்படின்ட்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ Q3 - 4 இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சாரி, இங்கே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அதாவது Q2 வரும். ஓகேங்களா? Q2 - 3 தான் வரும். நான் பென்சிலில் தான் எழுதியிருக்கேன், மாற்றிக்கிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது வந்து Q2 - 3ன்னு வரணும், அதை மாற்றிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா வரும். இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா தான் முக்கியம் கைஸ். இதை மனப்பாடம் பண்ணுங்கள், ஸ்கோர் 1 மார்க் கன்ஃபார்ம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், த ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஓட்டோ சைக்கிள் இஸ் கிவன் பை. இங்கே பார்த்துங்க கைஸ், தமிழில் பாருங்கள் ஓட்டோ சைக்கிள்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எஃபிஷியன்சி இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், மேலே இருக்குது பாருங்கள். இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்பேன், மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இருக்குது பாருங்கள், எஃபிஷியன்சி இருக்கா? ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 - 1 divided by R க்ளோஸ் bracket overall R power
காமா -1 சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குல்ல, அது காமா -1 அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், த ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி இஸ் ஹையர் தென் த டீசல் சைக்கிள் எஃபிஷியன்சி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓட்டோ சைக்கிள், அது ஆட்டோ சைக்கிள் ஆர் ஓட்டோ சைக்கிள். இது நீங்கள் அடுத்த ஒரு சைக்கிள் நடத்துவோம், உங்களுக்கு அடுத்த வீடியோ அதுதான் டீசல் சைக்கிள். டீசல் சைக்கிள் அடுத்து நடத்துகிறோம் உங்களுக்கு. இப்போ ஓட்டோ சைக்கிளும் டீசல் சைக்கிள் கம்பேர் பண்ணும்போது ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி ஹையாக இருக்கா. அதோடு மட்டும் இல்லை, கம்ப்ரஷன் ரேஷியோவும் ஹையாக இருக்குது, ஹீட் இன்புட்டும் ஹையாக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா ஓட்டோ சைக்கிளில் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஹை. டீசல் சைக்கிள் கம்பேர் பண்ணும்போது ஓட்டோ சைக்கிள் பெஸ்ட்டு. ஓகே, ஓட்டோ சைக்கிள் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து இதில் அதிகமாக மேக்ஸிமாக இருக்கிறது தான் அதுக்கு ரீசன். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஓட்டோ சைக்கிள் இஸ் கால்டு ஆஸ் அப்படின்னு கேட்குறாங்க. த ஓட்டோ சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் என்னன்னா த கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். நான் சொல்லியிருப்பேன் ஏன் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் சார் அப்படின்னா, அங்கே 3வது ஸ்டேஜும் 4வது ஸ்டேஜும் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிளில் ரன் ஆகும். சார் எங்கே சார் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மேலே சொல்லியிருப்பேன். இங்கே வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ ஹீட் பேஸ் பண்ணி தான் இங்கே ஹீட் ஆட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகும். அப்போ மேக்ஸிமம் லெவலில் ரீச் ஆகுது. அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு இதுக்கு ஆட்டோ சைக்கிளுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான் அது முக்கியமான அந்த பாயிண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த ஓட்டோ மற்றும் டீசல் சுழற்சிகளை கருத்தில் கொள்க. ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள். இந்த ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கம்பேரிஷனுக்கு புரியும். அது ஹீட் அடிஷன் ஆல்சோ டன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ ஹீட் அடிஷன் நடக்குமான்னு கேட்டால் ஓட்டோ சைக்கிளில் நடக்கும். ஹீட் ரிஜெக்ஷன் இஸ் டன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டிப்பாக நடக்கும். எதில்? ஓட்டோ சைக்கிளில் நடக்கும் சார். ஓட்டோ சைக்கிள் இது ரெண்டுமே நடக்கும். ஆனால் டீசல் சைக்கிளில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நடக்காது. இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் சைக்கிளில் நடக்காது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீசல் சைக்கிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அங்கே காட்டும் போது உங்களுக்கு புரியும். அப்போது ஓட்டோ சைக்கிளில் ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்கும், ஹீட் ரிஜெக்ஷன் இஸ் டன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்கும் ஃபார் ஓட்டோ சைக்கிளில். சார் எங்கே சார் இருக்குது, நடத்துனீங்களா சார்? நடத்தியிருக்கேன், மேலே போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து தேடி எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கைஸ். இது சும்மா கிடையாது. ஓகேங்களா, சும்மாலாம் கிடையாது. நான் எடுத்து கொடுக்குறது வேறு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ ரெண்டுமே எங்கே நடக்குது? நமக்கு இதில் நடக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அங்கே வந்து ஓட்டோன்னு பார்த்தோம்ல, இங்கே ஆட்டோ சுழற்சியில் அழுத்த விகிதம் அதிகரித்தால், அதாவது கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகரிச்சிச்சுன்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகரிச்சிச்சுனாவே உங்களுக்கு ஹீட் ஆல்சோனா ஆகிடும். தெர்மல் எஃபிஷியன்சியோட ஹீட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆல்சோ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுங்க ஐயா. வெப்பத்திறனும் இன்க்ரீஸ் அதிகம், சராசரி பயனுள்ள அழுத்தமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ ஃபஸ்ட்டு ப்ராசஸே அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ தாங்க ஐயா. இங்கே சிம்பிளாக உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன். இந்த கம்ப்ரஷன் வந்து இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது 1 and 2. இது இங்கே இது சொல்லலாம் உங்களுக்கு 1 and 2 அப்படின்னா இந்த மேப். ஓகேங்களா, இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ. இப்போ இது கம்ப்ரஷன்னா இது இங்கே காட்டுற பாருங்க. இந்த 1 and 2 இதுதான் கம்ப்ரஷன். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 and 2. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? தெர்மல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ கரெக்டு தானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கரெக்டு தான். ஸோ அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் திரும்ப எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆட்டோ சுழற்சியில், ஓகேங்களா, ஒரு ஆட்டோ சுழற்சியில் இங்கே பாருங்கள், அங்கே ஓட்டோன்னு சொல்கிறாங்க, இங்கே ஆட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட்டோ சுழற்சியில் செயல்படும் பொறியியல் அழுத்த விகிதம் 5 6 உயரும் பொழுது 5 கம்ப்ரஷன், ஓகேங்களா, அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ, இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ 5 6 அதிகரிக்கும் பொழுது எஃபிஷியன்சி எவ்வளோ ஆகும் அப்படின்னா 8. இது வந்து அந்த குர்மி புக்கில் வந்து இந்த கொஷின் வந்து புக் பேக் கொஷின் அப்படியே எடுத்து இருந்தாங்க. குர்மி புக் இருக்குல்ல, அந்த குர்மியில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதனால் இது முக்கியமான கேள்வி தான். இது ஈஸியான கேள்வி. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது டிஎன்பிசி வந்து அவங்களாம் யோசிச்சுன்னு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்லேருந்து காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து தான் கொடுத்துட்ருக்கேன். நோட்ஸ்லாம் நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க சார் தமிழில் கொடுங்க, இங்கிலீஷில் கொடுங்க அப்படின்ட்டு. நான் ரெண்டுத்தையும் சேர்ந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஏன்னா
தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் கொடுப்பேன். ஓகேங்களா? நம்ம இன்ஜினியரிங் குருவோட சேனல் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரெண்டு கம்பைன் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் வீடியோஸ் போட்டால் வியூஸே போக மாட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் எக்ஸாம் படிக்கிற கேண்டிடேட்டே கிடையாதுங்க, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ரொம்ப மெக்கானிக்கல், அதுவும் எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸே போக மாட்டேங்குது. பட் எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. வியூஸ் போகலன்றது அப்பாற்பட்ட விஷயம். நான் சொன்ன வார்த்தை என்ன, உங்களுக்கு சிலபஸை 100% முடிச்சு கொடுக்குறேன். கம்பல்சரி நம்ம யூடியூப்பில் 100% இலவசமாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்குது. அந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு இலவசமாக அதில் போட்டுருவேன், எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய மெக்கானிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோ 2 பேரும் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? நாட் ஒன்லி டிகிரி மட்டும் கிடையாது, டிப்ளமோ ஆல்சோ. மெக்கானிக்கல் டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அதேமாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த இதில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆனவங்க தான் இந்த எக்ஸாம் அவங்களும் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் போட மாட்டிருக்கீங்க. அதேமாரி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும்ல. அந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.